வணக்கம். நான் உங்கள் அம்மா வீட்டு சமையல் மீனாட்சி. இன்றைக்கி நம்ம பூசு மஞ்சள் எப்படி பண்ணுறது அப்படின்னு தான் பார்க்க போகிறோம். வீட்டிலையே ரெடி பண்ணி நம்ம பூசு மஞ்சள் தடவணும் அப்படின்னா ரொம்ப நல்லாயிருக்கும். ரெண்டாவது, நிறைய பேருக்கு லேடிஸ்க்கு பார்த்திங்கன்னா கையில் முடி இருக்கும், அதே மாதிரி காலில் முடி இருக்கும். இது சில கெமிக்கல் வச்சு நம்ம எடுப்போம். அதை விட வாரத்தில் 2 நாள் மஞ்சள் தேய்ச்சி குளித்தோம் அப்படின்னா அந்த முடி எல்லாமே கொட்டிடும். முகத்துக்கும் சரி, கைக்கும் சரி, காலுக்கும் சரி, நம்ம மஞ்சள் தேய்ச்சி குளிக்கும் போது அந்த முடி ஃபுல்லாகவே நமக்கு உதிர்ந்துடும். நிறைய பேர் லேடிஸ்க்கு பார்த்திங்கன்னா இந்த இடத்துல மீசை இருக்கிற மாதிரியே இருக்கும், அந்த மாதிரியும் இல்லாமல் இருக்கும். இப்போ மஞ்சள் தேய்ச்சி குளித்தாலே வயசான மாதிரி ஆகிடும் அப்படின்னு சொல்லிட்டு யோசிப்பீங்க. கண்டிப்பாக அது நிஜம் கிடையாது. நீங்கள் ஒரு நாள் மஞ்சள் தேய்ச்சி குளிச்சுட்டு அன்னைக்கு முகத்தை பாருங்கள், எவ்வளோ பளபளன்னு இருக்கும். பெரியவங்க எல்லாருமே சொல்லுவாங்க அவங்க முகத்தை பார்த்தாலே மங்களகரமாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு. நீங்கள் ஒரு மஞ்சள் தேய்ச்சி குளிச்சுட்டு குங்குமம் வச்சிங்கன்னா உங்கள் முகம் பார்த்திங்கன்னா அவ்வளோ பளிச்சுன்னு இருக்கும். நீங்கள் வேணால் எங்கே வேணாலும் நீங்கள் பாருங்கள், ஒரு கோவில் போகும்போது பாருங்கள், இல்லை வெளியில் போகும்போது பாருங்கள், ஒரு சிலர் முகத்தை பார்க்கும்போது மகாலட்சுமி கலை அதில் இருக்கும். அப்படி இருக்கிறத பார்க்கும்போது பார்த்திங்கன்னா அவங்க லைட்டாக மஞ்சள் பூசி இருப்பாங்க. வெளியில் தர நிறைய பூசணும்னு இல்லை, கம்மியாக கூட நீங்கள் பூசிக்கலாம். இது எங்கள் தாத்தாலாம் சொல்லுவாங்க மஞ்சள் தேய்ச்சி தான் குளிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க. மஞ்சள் தேய்ச்சி குளிக்கும் போது நிறைய நம்ம உடம்புல இந்த தொத்தெல்லாம் இருக்குது இல்லைங்களா, அந்த மாதிரி நோய்கள் எல்லாம் வராமல் இருக்கும். நல்ல தோல் நோய்கள் கூட நமக்கு வராமல் இருக்கும். அந்த அளவுக்கு இதில் பெரிய சக்தி இருக்குது. ரெண்டாவது, நம்ம என்ன மஞ்சளை வச்சு பண்ண போகிறோம்னு பார்த்தீங்கன்னா இது கிழங்கு மஞ்சள். இது எப்பவுமே மார்க்கெட்டில் கொஞ்சம் ரேட் அதிகம் தான். 1 கிலோ பார்த்தீங்கன்னா 260 ரூபாயிலேருந்து 300 ரூபாயிலேருந்து 350 ரூபா வரைக்கும் விற்கிது. இது கஸ்தூரி மஞ்சள். இந்த கஸ்தூரி மஞ்சள் சின்ன குழந்தைங்களுக்கு கூட நம்ம தேய்ச்சி குளிக்க வைக்கலாம். இது போடும்போது நமக்கு கலர் வராது, ஆனால் இதோட வாசனை இருந்துக்கிட்டே இருக்கும் நமக்கு. அதே மாதிரி இது போடும்போது நமக்கு கலர் வரும், முகத்தில் மஞ்சள் கலர் வரும். கால்லெல்லாம் அந்த நல்லா தேய்ச்சி குளித்தோம் அப்படின்னா அவ்வளோ ஒரு பளபளன்னு இருக்கும். ரெண்டாவது, நமக்கு வெடிப்பெல்லாம் வரும் காலில், அந்த வெடிப்பெல்லாம் கூட வராமல் இது காப்பாற்றும். இப்போ இதை ஃபஸ்ட்டு உடச்சி எடுத்துக்கலாம் நம்ம. இப்போ நான் என்ன அளவு எடுத்திருக்கேன்னு பார்த்தீங்கன்னா 1.25 கிலோ இந்த கிழங்கு மஞ்சளும், இது குண்டு மஞ்சள் அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த மஞ்சள் நம்ம கல்லில் தேய்ச்சிட்டு பூசிக்கிட்டோம் அப்படின்னா அவ்வளோ ஒரு சூப்பராக இருக்கும். இது பார்த்திங்கன்னா கஸ்தூரி மஞ்சள். கஸ்தூரி மஞ்சள் 1 கிலோ எடுத்திருக்கேன். இது 1.25 கிலோ எடுத்திருக்கேன் நான். இந்த அளவு போட்டிங்கன்னா நல்லா உங்களுக்கு கலர் கிடைக்கும். ரெண்டாவது நல்லா அந்த நாள் முழுக்க மஞ்சள் தேய்ச்சி குளிக்கும் போது கஸ்தூரி மஞ்சளோடு சேர்த்து குளிக்கும் போது நல்லா வாசனை இருந்துக்கிட்டே இருக்கும். இப்போ இது ரெண்டுத்தையும் நம்ம உடச்சி எடுத்துக்கலாம். அப்படியே மிக்சியில் போட்டு அரைக்க முடியாது, அதனால் உடச்சி எடுத்துக்கலாம். இந்த மாதிரி சின்ன சின்னதாக உடச்சி எடுத்துக்கோங்க. அப்படி உடச்சி எடுத்துக்கிட்டிங்கன்னா தான் நம்ம மிக்சியில் போட்டு அரைக்கும் போது நல்லா நைஸாக அரைக்க முடியும். அதே மாதிரி பாருங்கள், இந்த கஸ்தூரி மஞ்சளையும் உடைச்சிக்கலாம். இது நீங்கள் கையில் உடைச்சாலே டக்கு டக்குன்னு கூட உடஞ்சிரும். இந்த பாருங்க, இந்த மாதிரி உடச்சி எடுத்துக்கலாம். முதல்ல ஒரு நாள் ஃபுல்லாக காய வச்சுருங்க. காய வச்சுட்டு அதுக்கப்புறம் உடைச்சிங்கன்னா உங்களுக்கு ஈஸியாக உடைக்க வரும். இப்போ நான் இது எல்லாத்தையும் உடைச்சிட்டு உங்களுக்கு காமிக்கிறேன் பாருங்கள். இந்த மாதிரி நல்லா பொடியாக நான் நசுக்கி எடுத்துட்டேன். நல்லா சுற்றி வச்சு நசுக்கி எடுத்துருக்கிறேன். இந்த மாதிரி நசுக்குனதுக்கப்புறம் நம்ம அரைச்சிக்கலாம். இந்த மாதிரி இதை நல்லா தட்டி எடுத்தாச்சு. இப்போ இதை கொஞ்சம் கொஞ்சமாக போட்டு நம்ம மிக்சியில் அரைச்சி எடுத்துக்கலாம். இந்த மாதிரி அரைச்சி ஒரு பாத்திரத்தில் ஃபஸ்ட்டு கொட்டிக்கலாம், அப்புறம் கடைசியில் ஜலிச்சிக்கலாம். பாருங்கள், இந்த மாதிரி மொத்தமாக அரைச்சி வச்சுக்கிட்டு அதுக்கப்புறம் ஜல்லடையில் போட்டு நம்ம நைஸ் ஜல்லடையில் போட்டு ஜலிக்கணும். அப்போ தான் நம்ம பூசும் போது கொரு கொருன்னு இல்லாமல் நல்லா நைஸாக இருக்கும். இப்படி ஜலிச்சு முடிச்சுட்டு இந்த திப்பி மறுபடியும் போட்டு அரைச்சி மறுபடியும் ஜலிச்சு எடுத்துக்கணும். இந்த மாதிரி அந்த திப்பி இருக்கிற வரைக்கும் நல்லா நம்ம ஜலிச்சு அரைச்சி எடுத்துட்டோம்னா நமக்கு நிறைய பொடி வரும். இது எல்லாத்தையும் நம்ம ஜலிச்சு எடுத்துட்டு மறுபடியும் அரைக்கிறத நான் காமிக்கிறேன். பாருங்கள், சூப்பரான பூசு மஞ்சத்தூள் ரெடி ஆயிடுச்சு. இப்படி வீட்டிலையே நம்ம ரெடி பண்ணும் போது இது நல்லா ஃப்ரெஷ்ஷாகவும் இருக்கும், நல்லாவும் இருக்கும். எதுவுமே நம்ம மிக்ஸ் பண்ணாமல் வெறும் மஞ்சள், கஸ்தூரி மஞ்சள் இது ரெண்டும் சேர்த்து நம்ம அரைச்சிருக்கோம். இது நம்மக்கிட்ட அம்மா சமையலில் கிடைக்கிது. உங்களுக்கு வேணும்னா நீங்கள் வாங்கிக்கலாம். இதே மாதிரி நீங்கள் ரெடி பண்ணுங்கள். பாருங்கள், சூப்பரான இந்த பூசு மஞ்சள் தூள் உங்களுக்கு பிடிச்சிருந்துன்னா கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு கீழே கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஃபேஸ்புக்கில் ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.